வணக்கம். செய்திகளோடு சந்திக்கின்றோம். இலங்கையில வலதுசாரி கட்சிகள் இணைந்து ஒரு புதிய மரிக்கார் அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் இந்த கூட்டணியுடைய தலைவர் யார் என்று இதுவரைக்கும் முடிவு செய்யவில்லை. இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆசனங்கள் என்பது தங்களுக்கு இருந்து வருவதனால் கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்காளராக இந்த புதிய கூட்டணியில இருப்போம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்துல இந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பது இடம்பெற்று வருவதாகவும் நடப்பில் இருக்கிற அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில புதிதாக உருவாக போகின்ற இந்த கூட்டணி இருக்கும். இதுல ரணில் சஜித் தரப்பு இந்த இரண்டு தரப்புகளும் கண்டிப்பாக இணைந்து செயற்பட போவதாகவும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடந்து வருகின்றது. ஏற்கனவே ரணிலும் அதே போல சஜித் அவர்களும் இணைந்து பயணிக்கிறதுக்கான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே இடம்பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டணி அமைப்பதற்கான யோசனைகளும் பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை கட்சியோடு பலத்தோடு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஆதரிப்பதோடு மக்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விடயங்களுக்கு எதிர்ப்புகள் கொடுப்பதற்கும் கண்டிப்பாக ஒரு கூட்டணி தேவைப்பட்டாலும் இது நல்ல கூட்டணியாக அமையுமா இல்லையா, இல்லாவிட்டால் உண்மையிலேயே கூட்டணி அமையுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களை விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராகி வருவதாக பொதுஜன பிரமுன கட்சியுடைய தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். தேர்தலில் தாங்கள் தோற்று போயிருந்தாலும் கண்டிப்பாக அத்தனை பேரும் அறிந்த விஷயம், பொது தேர்தலையும் சரி ஜனாதிபதி தேர்தலையும் பொதுஜன பிரமுன மிக மோசமான பின்னடைவை பெற்றிருந்தது. எனவே பலர் இந்த கட்சி மீண்டு வராது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த கட்சி மீண்டு வராது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பதிலளிக்கின்ற வகையில கண்டிப்பாக பொதுஜன பிரமுன கட்சி இனி ஒரு புதிய எழுச்சியை கொண்டு வரும். நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு தேர்தல்கள்ல தங்களுக்கு கிடைத்த வாக்குகளை படிக்கற்களாக பயன்படுத்தி எதிர்வரும் காலத்தில் இடம்பெற போகிற தேர்தலில் அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்று வருவோம், பெற்று தாங்கள் புதிய ஒரு வளமான ஒரு கட்சியாக மாறுவோம் அப்படின்ற அளவுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எவ்வாறாக இருந்தாலும் தற்போது ஆட்சிக்கு வருவதற்காக அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய பொய்யான போலியான வாக்குறுதிகளை மக்கள் உணர ஆரம்பித்து அவர்களுக்கு எதிராக குரல்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்றைய தினம் காலை வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. வழக்கு விசாரணைகள் இடம்பெற ஆரம்பிக்கின்ற தருணத்தில் தான் இந்த சம்பவம் என்பது பதிவாகி இருக்கிறது. இரண்டு நபர்களினால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. சென்றிருக்கக்கூடிய சம்பவம், இதுல 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தேசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய சமயத்துல 2 நபர் பலியாகி இருந்ததாகவும் சில செய்திகளை அறிய முடிந்திருக்கின்றது. எனவே துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இடம்பெற்ற தகவல்களின் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் ஒரு பெண் ஒருவரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அபிநவ நிவஹவ் பெரமுன அமைப்பினுடைய தலைவர் ஓஹல் ஹேரத் அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். முக்கியமாக அரச மருத்துவ பணியில இருந்து கொண்டே இவர் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி நாடாளுமன்ற பதவியை ஏற்றிருக்கிறார். இது உண்மையிலேயே சட்ட ரீதியாக தவறான ஒரு விஷயம். எனவே உடனடியாக அவருடைய நாடாளுமன்ற பதவியை ரத்து செய்ய கோரி மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் மேல்முறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தன்னுடைய தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கான கால அவகாசம் என்பது கோரப்பட்டிருந்தது. இருந்தாலும் நேற்றைய நாள் விசாரணையின் போது நீதிபதிகள் யாரும் அந்த வழக்குக்காக ஒதுக்கப்படவில்லை. எனவே வருகின்ற தவணை கொடுக்கப்பட்டு வருகின்ற 31ஆம் தேதி தவணை கொடுக்கப்பட்டு நேற்றைய நாள் அந்த மேல்முறையீட்டு விசாரணை என்பது தவணை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக நிறைய சலசலப்புகள் என்பது பல பிரதேசங்கள்ல பல இடங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் ஒரு விவாத பொருளாகவே இது இருந்து வந்திருந்தது. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல அந்த பதவியில இருந்து மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கவில்லை என்றால் அந்த காலப்பகுதியில் அவருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து பணியிடை நீக்கம் எல்லாம் செய்யப்பட்டிருந்த தருணம் என்றபடினால இது சட்ட ரீதியாக இந்த பதவிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்துக்களும் ஒரு பக்கமாக நிலவி வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.